ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமக. சிவே 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 சிவே. நாம் இப்பொழுது உத்தராயணப்படி தட்சிணாயனப்படி இதை பற்றி பார்க்க வேண்டும். சிந்தனையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கும் சித்தர் மேடை என்று நமது வாத்தியார் சொல்வார். இதை பற்றி ஏப்ரல் மாதம், அதாவது 2024 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஒரு ஆன்மீக வினாவிடை நிகழ்ச்சி ஒளிப்பதிவின் ஒரு பகுதியின் உரைநடையாக்கத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்கின்றோம். இதை பற்றி இமெயில் vijayam@agasthyar.org பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கேள்வி என்ன? ஆசிரமத்தில் உள்ள உத்தராயணப்படிகள் தட்சிணாயனப்படிகளின் மகத்துவம் என்ன? எல்லோருக்கும் நியாயமான கேள்வி தானே. விடை: ஓம் ஸ்ரீ நிர்தகணபதியே நமகா. ஓம் ஸ்ரீ வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய். அகஸ்தியர் ஆசிரமத்தின் உத்தராயண படிக்கட்டு தட்சிணாயன படிக்கட்டுகளை பற்றி கேட்டுள்ளார்கள். அயனம் என்றால் என்ன? அயனம் என்றால் இருப்பு, உறையும் இடம் என்று ஒரு பொருள். உதாரணமாக, நாராயணம் என்றால் அனைத்து ஜீவன்களும் இருக்கும் இடம், உறையும் இடம் என்று ஒரு பொருள். அனைத்து ஜீவன்களும் இந்த நாராயணனிடம்தான் இருக்கின்றன, உரைகின்றன என்பதை காட்டுவதுதான் நாராயணம், நாராயண பெருமாள். அதே போல உத்தராயணம் என்றால் சூரியன் வடக்கில் இருப்பு என்று ஒரு பொருள். தட்சிணாயனம் என்றால் சூரியன் தெற்கில் இருப்பு என்று ஒரு பொருள். உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆனி மாதம் நிறைவு பெறும் வரை உள்ள 6 மாதங்கள். தட்சிணாயனம் என்பது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் நிறைவு பெறும் வரை உள்ள 6 மாதங்கள். காலத்தின் ஓர் அங்கமாகிய அயனங்களை பற்றியும் கால தேவதைகளான அயன தேவதைகளை பற்றியும் மக்கள் உணர ஒரு சித்தரை அண்ணாமலையார் அனுப்பினார். விஷயத்துக்கு வந்துவிட்டோம். இறைவன் இட்ட திருப்பணியை தலைமேல் ஏற்று சித்த பிரானும் ஒரு சராசரி மனுஷனை போல பூமியிலே அவதாரம் கொண்டு இந்த திருப்பணியில் ஆழ்ந்தார். வைராக்கியமே வழி. இவர் உத்தராயண புண்ணிய காலம் என்னும் மகர சங்கராந்தி அன்று தான் இருக்கும் ஊரை விட்டு வடக்கு முகமாக நடந்து ஒரு தலத்திற்கு சென்று இறைவனை தரிசிப்பார். அங்கிருந்து மீண்டும் வடக்கு முகமாக சென்று மற்றொரு தலம். இவ்வாறு உத்தராயணம் முழுவதும் வடக்கு முகமாகவே சென்று தல யாத்திரையை மேற்கொள்வார். இப்படி பண்ணும்போது தட்சிணாயன புண்ணிய காலம் என்னும் கடக சங்கராந்தி அன்று தான் இருக்கும் ஊரை விட்டு தெற்கு முகமாக நடந்து ஒரு தலத்திற்கு சென்று இறைவனை தரிசிப்பார். அங்கிருந்து மீண்டும் தெற்கு முகமாக சென்று மற்றொரு தலம். இவ்வாறு தட்சிணாயனம் முழுவதும் தெற்கு முகமாகவே சென்று தல யாத்திரை மேற்கொண்டார். இதுபோல வாழ்க்கை முழுவதும் இந்த அயன வழிபாட்டை இந்த சித்தர் தினசரி வைராக்கியமாக மேற்கொண்டார். உடம்பு படுத்தும் பாடு என்ன பார்த்தீங்களா? வருடமாக இதை செய்து இவருக்கு வயது முதிர்ந்து போய்விட்டது, உடம்பும் தள்ளாமை வந்து விட்டது. இந்த அயன வைராக்கியத்தை கடைபிடிக்க முடியாமல் போகிடுமோ என்ற அதிர்ச்சியும் பயமும் கவலையும் வந்துவிட்டது அவருக்கு. அப்பொழுது இறைவனிடம் வேண்டுகிறார். உடம்பு முடியாத காரணத்தால் ஈசனருளால் அடியேன் எடுத்துக்கொண்ட இந்த வைராக்கியம் பெயர்ந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். இறைவா, தாங்கள் தான் கருணை கூர்ந்து ஒரு வழி அருள வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டே இருந்தார். அப்பொழுது சதாதபர் ஒரு நாள் அவருக்கு அருள் செய்ய அவர் முன் அகஸ்தியர் குரு பரம்பரையிலே வந்த ஸ்ரீ சதாதப சித்தர் நடந்து வந்து கொண்டிருந்தார். பார்த்தவுடனே இவருக்கு புரிந்துவிட்டது, வருபவர் மிக மிக பெரிய ஞானி, தனக்கு ஏதோ தீர்வு அளிக்க அதுக்காக தான் வருகிறார் என்று தெரிஞ்சுவிடும். இது எப்படி? இது இவர் விடாமல் செய்த வைராக்கிய சேவையின் மகத்துவத்தால் இவருக்கு கிடைச்சது. இவர் சதாதபரை, அந்த சித்தரை பணிந்து தன்னுடைய கேள்வியை அடக்கமாக பணிவாக அவர் முன் வைச்சார். அப்பொழுது சதாதபர், நீ அருணாச்சலத்துக்கு செல் என்று சொல்லி அப்படி சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்று விட்டார். உடனே இவர் இந்த சதாதப சித்தர் சொன்னபடி அண்ணாமலையை நோக்கி மெதுவாக நடக்கலானார். என்னாச்சு? அண்ணாமலையை அடையும் தருணத்தில் ஒரு அசரீரி வானொலி இவருக்கு கேட்டது. ஆகாசவாணி. அயனங்காட்டி சித்தனி, நீ உன்னுடைய இந்த அயன வைராக்கியத்தை 60 வருடங்களுக்கு மேல் செய்துவிட்டாய். உடம்பும் தளர்ந்து விட்டது. இனிமேலும் இவ்வாறு செய்வது எளிதல்ல. ஆகவே நீ ஒன்று செய்ய, பல தூரம் செல்லாமல் எம் அருகிலேயே இருந்து எம்மை தினமும் தரிசனம் செய். அது போதுமே. ஆனால் உத்தராயணத்தில் வடக்கு முகமாக எம்மை அணுகி வா, தட்சிணாயனத்தில் தெற்கு முகமாக வா. இதை நீ செய்தால் போதும். உன் வைராக்கியம் கொஞ்சம் கூட பங்கமே ஆகாமல் இருக்கும் என்று அண்ணாமலையை ஈசன் அருளி செய்தார். அசரீதியாக ஆனந்தம் வந்தது. ஒரு பெரும் சந்தோஷம். வைராக்கியம் பங்கமாகாமல் இருக்க அருணாச்சல ஈசன் அருள் செய்ததை நினைத்து அந்த சித்தரும் பரம ஆனந்தம் கொண்டு விட்டார்.
தனக்கு அண்ணாமலை ஈசனை பெயர் சுட்டி விட்டார் என்பதை நினைத்து பரிபூர்ணமாக சந்தோஷமாக அருணை ஈசன் சொன்னபடியே வடக்கு முகமாகவும் தெற்கு முகமாகவும் ஒவ்வொரு அயனத்தில் வந்து திருவண்ணாமலையாரை தரிசனம் செய்தார். இப்படி ஒரு நல்ல நாளிலே அருணாச்சல அந்த ஜோதியாக இரண்டர கலந்தார். என்னையா பாக்கியம்! இந்த சித்தர் பிராணையும் அவர் தம் 60 வருடங்களுக்கு மேற்பட்ட அயன வைராக்கியத்தையும் அவருக்கு அருணாச்சல ஈசன் செய்த அந்த அருட்பாங்கையும் நினைவு கொண்டு ஸ்ரீ அகஸ்தியர் ஆசிரமத்தில் ஒரு நம் பெருமாளாகிய தரிசன தபஸ் ரங்கநாதருக்கு மேலே ஒரு ரங்கநாதர் இருக்கிறார் நமது ஆசிரமத்திலே. அவருக்கு உத்தராயண படிக்கட்டு தட்சிணாயன படிக்கட்டு என்று நாம் வாத்தியார் சுவாமிகள் அமைத்தார். ஒரு சில பெருமாள் கோவில்களிலே இருக்கும் உதாரணமாக திருவள்ளரை கோயிலில் இருக்கின்றது. கும்பகோணம் சாரங்கபாணி சக்கரபாணி பெருமாள் கோயிலும் இருக்கிறது. இந்த அமைப்பு இங்கு இருப்பதும் நமக்கு பெரும் பாக்கியம். திருவண்ணாமலையில் இந்த மாதிரி படிக்கட்டு கிடைப்பதற்கு பெரும் பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும். உத்தராயணத்தில் என்ன பூஜை செய்ய வேண்டும், தட்சிணாயனத்தில் என்ன பூஜை செய்ய வேண்டும், இதை பற்றிய பழைய அகஸ்திய விஜய மாதங்களில் மிக விரிவாக எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை முதல் படுங்க. எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டா போடா போன்ட்டு போடுங்க. அதை தவிர வேறு சில விஷயங்கள் இங்கே என்ன, ஒரு சித்தரின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்கிறோம் என்றால் அவர் செய்த பூஜைகளையும் வைராக்கியங்களையும் நாமும் செய்யலாமே என்று நினைக்க வேண்டும். அப்படி நினைக்க வேண்டும். ஆகவே அயனங்காட்டி சித்தர் செய்த அயன வைராக்கியத்தை அந்த பூஜையிலே ஒரு பகுதியாவது ஒரு விதமான ஒரு பாட்டு நாமும் செய்யலாமே என்று நினைக்க வேண்டும். அண்ணாமலை ஈசன் அவருக்கு எளிதாக்கி கொடுத்த அந்த வைராக்கியத்தையாவது நாம் இருக்கும் ஊரில் உள்ள பழங்கால கோவில்களில் அந்த கோயிலை கடைபிடிக்கலாமே என்று நினைக்க வேண்டும். ஆகவே இதனை செய்யவும், மேலும் உத்தராயண வாசலை உத்தராயணத்திலும் தட்சிணாயன வாசலை தட்சிணாயத்திலும் பயன்படுத்த வேண்டும். தை மாத பிறப்பென்று உத்தராயண வாசல் திறக்கப்படும், தட்சிணாயன வாசல் மூடப்படும். ஆடி மாத பிறப்பென்று தட்சிணாயன வாசல் திறக்கப்படும், உத்தராயண வாசல் மூடப்படும். இவை இரண்டையும் நம் தரிசன தபஸ் ரங்கநாதருக்கு பெரும் பூஜையாக கொண்டாடுவதும் இந்த அயன பூஜையின் ஒரு பெரும் அங்கமாக இன்றும் இருக்கின்றது. மேலும் வடக்கு திசையை பார்த்து அமர்ந்து சிவயோக தட்சிணாமூர்த்தியையும் இன்னம்பூர் எழுத்து அறிவித்த சிவபெருமானையும் ஏழுமலையான் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளையும் ரங்கநாத பெருமாளையும் ஸ்ரீ அயகிரீவ பெருமாளையும் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மாவையும் ஸ்ரீ சரஸ்வதி அம்மாவையும் வழிபட வேண்டும். தெற்கு திசையை பார்த்து அமர்ந்து அமிர்த மிருத்துஞ்சய சிவபெருமானையும் அமிர்த தன்வந்திரி பெருமாளையும் முருகப்பெருமானையும் நரசிம்மரையும் சரபேஸ்வரரையும் காளி அம்மாவையும் வழிபட வேண்டும். இதே போல் பல உண்டு. எதுவும் தொடர்ந்து ஒரு குருமாலா தெரிஞ்சுக்கணும். அயன பூஜை வைராக்கியத்தால் கிட்டும் பலன் என்ன? அயனங்காட்டி சித்தர் மேற்கொண்ட வைராக்கியத்தால் அவரை தேடி சதாதப சித்தரே நேரடியாக வந்தார். அண்ணாமலை ஈசனே அயனங்காட்டி சித்தருக்கு அவர் வைராக்கியத்தை மிக எளிதாக்கி கொடுத்து விட்டார். அப்படி என்றால் அவர் செய்த அயன பூஜையின் மகிமை அப்படிப்பட்டது. ஆகையினால் இதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அவர் செய்ததற்கு அவர் கிடைத்த பலன் இப்படி இத்தனை மகிமை வாய்ந்த பூஜை தான் அயன பூஜை. முன்பு என்ன சொன்னோம் மறைந்துவிட்டது. அயனம் என்பது காலக்கணக்கில் ஓர் அங்கமாகும் என்று சொன்னோம். அதாவது காலசக்திகளை போஷிப்பதன் ஒரு அங்கமே அயன பூஜை. இதனால் என்ன கிடைக்கும்? அப்படி என்றால் முதற் கால பைரவரின் அருள் கண்டிப்பாக கிட்டும். காலாம்சங்களை மதித்து அவற்றிற்கு உரித்தான பூஜைகளை செய்வது கால பைரவரின் அருளை பெற்றுத்தந்து காலத்தை வீணடிக்காமல் ஒழுங்காக பயன்படுத்தும் பாக்கியம் கிட்டும். இது இந்த கலியில் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சிந்தித்து பாருங்க. அயனங்காட்டி சித்தரின் அருளும் அவருக்கு அருள் செய்த நம் அருணாச்சல ஈசனின் அருளும் காலமூல சித்தரின் அருளும் காலவாக்கிய சித்தரின் அருளும் காலபான சித்தரின் அருளும் கால பிரசண்ட சித்தரின் அருளும் காலாக்கினி சித்தரின் அருளும் கிட்டும். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா.